ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இன்று தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். நேற்று புத்தக கண்காட்சியில் இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவினுடைய பித்தலாட்டம் அந்த புத்தகத்தை வெளியிடுறதை பற்றி பேசி இன்றைக்கி தான் பதிவு போட்டிருந்தேன். நேற்று நடந்த அந்த நிகழ்வு, அன்றைக்கி நடந்த அந்த போராட்டம் முழுக்க முழுக்க அது திராவிடர்களுக்கானதோ அல்லது திமுகவினருக்கானதோ அல்ல. அது முழுக்க முழுக்க இளைஞர்களும் தமிழர்களும் சேர்ந்து நடத்தினது. பிறகு திமுக உள்ளே வந்தது. அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்றத பற்றி மிக தெளிவாக ஐயா ஈழத்து அடிகளார் அவர்கள் சிவானந்த அடிகளார் எழுதின அந்த புத்தகம் 1965 இந்த மறுப்பு நூல் வந்துடுச்சு. இது நேற்று பரபரப்பாக வெளியிட்ட போதே நான் நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பதிவு பார்த்துருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 வீடியோ தாங்க, வீடியோ கேமரா இருந்தது. ஒன்று புதிய தலைமுறையினுடைய வேந்தன், இன்னொன்று மதிப்புக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களுடைய திராவிடம் 100 அப்படின்ற அந்த யூடியூப் சேனலுடைய கேமரா அப்படின்னு சொன்னாங்க. அது எதற்காக எடுத்தார்கள் அப்படின்னு நான் பேசி முடிச்சிருந்தேன். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை காவல்துறை பறிமுதல் செய்துட்டு போயிருக்குது. தமிழம் பதிப்பகத்தில் முனைவர் செந்தில்நாதன் சேகவர் அவருடைய பதிப்பகம். அது தமிழ் தேசிய கட்டமைப்பில் அது ஒரு முக்கிய பதிப்பகமாக இருக்குது. அவர் தான் வெளியிட்டிருந்தார். நேற்று வெளியிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலையில் ஒரு 10-11 மணி வாக்கில் கிட்டத்தட்ட பப்பாசிக்கு ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு டீம் வந்திருக்காங்க. இந்த புத்தகம் உள்ளே போய்ட்டு நாங்கள் பறிமுதல் பண்ணணும், என்ன எது அப்படிலாம் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட முடியாது அப்படின்னு பப்பாசி நிர்வாகம் சார்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வச்சதுக்கும் உள்ளே வர முடியாது, என்ன ஏதுன்னா இல்லை மேலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. அது பிறகு நேராக உடனே அதுக்கு அந்த பப்பாசிலே உள்ளே கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் போட்டிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சரி வாங்க நாங்களே கூட்டு போய் காட்டணும்னு அந்த ஸ்டாலுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. அந்த புத்தகம் இருக்கிறத எடுத்து பார்த்துட்ட உடனே அப்போ தான் இன்றைக்கி காலையில் தான் சொந்த ஊருக்கு தஞ்சாவூருக்கு போய் செந்தில்நாதன் அந்த பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் போய் சேர்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட அவர் தொலைபேசி பண்ணி அந்த பப்பாசி நிர்வாகிகளை ஒருத்தர் இந்த மாதிரி இப்படி வந்திருக்காங்க காவல்துறை வழக்கு, அதனால் அந்த புத்தகத்தை பறிமுதல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப யார் வழக்கு கொடுத்தாங்க, எதற்காக அந்த புத்தகத்தை நீங்கள் பறிமுதல் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே பப்பாசி சார்பாக சொல்லப்பட்டது. இதில் ஒரு சங்கடம் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு நிகழ்ச்சியை நடத்தும் போது அதில் பப்பாசியினுடைய சிம்பிளையும் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. உங்களுடைய வெளியீட்டு அறிவிப்பு நிகழ்ச்சி வருதில் இன்னார் வெளியிடுகிறார்கள், இன்னார் பெற்றுக்கொள்கிறார்ன்ற அந்த அறிவிப்பு அதில் தமிழம் பதிப்பகத்தினுடைய முத்திரையும் பப்பாசியினுடைய அந்த முத்திரையும் இருந்தது. அப்போ இது பப்பாசி வெளியிட்டதாகத்தான் ஆகும். யாரை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வெளியிட்டிருந்தீங்க, அதிலே 2-3 நிர்வாகிகள் முரண்பட்டு அவர்கிட்ட பேசியிருக்கிறதா தகவல் சொல்லியிருந்தாங்க. உடனே இவர் சொல்லியிருக்கிறாரு, கடந்த ஆண்டும் புத்தக கண்காட்சியில் நான் அந்த மாதிரி புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகள் எல்லோரும் நடத்துறதில் பப்பாசியினுடைய இதெல்லாம் இருக்கும். நான் இது வரைக்கும் 13 நிகழ்ச்சிகளை புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் நடத்தியிருக்கிறேன். ஒரே ஒரு நிகழ்ச்சியில் நான் தவறிட்டேன். அந்த பப்பாசி அப்படின்ற அந்த முத்திரையோட அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பில் அந்த பப்பாசியினுடைய சிம்பிளும் வைப்பாங்க எல்லாருமே. அது நான் தவறிட்டேன் அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ உடனே என்னை கூப்பிட்டு நீங்கள் எப்படி புத்தக கண்காட்சி பப்பாசியில் நிகழ்ச்சி வெளியிடுறீங்க, அந்த நிகழ்ச்சியினுடைய சிம்பிள் அந்த பப்பாசியினுடைய சிம்பிள் படமும் எப்படி அறிவிப்பு வெளியிடலாம் அப்படின்னு கேட்டீங்க நீங்கள். ஆனால் இப்போ ஏன் போட்டிங்கன்னு கேட்குறீங்க, அன்றைக்கி ஏன் வெளியிடலைன்னு கேட்டீங்க, இப்போ நான் ஏன் வெளியிடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு பட்டு நான் அந்த விஷயத்தை விட்டு டைவெர்ட் பண்ணிவிட்டு இல்லை சரி அதுக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம், இது கொஞ்சம் மேலெடுத்து ப்ரெஷர் கேஸ் அது இதுன்னு ஆகும் அப்படின்னு கேஸ் வரட்டும், அது வழக்கு நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னோடனே இல்லை அதில் வரவங்க எல்லாருமே வழக்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பதிப்பாளர் அவர், வெளியிட்டது நான், பெற்றுக்கொண்டது மு. களஞ்சியம். இப்படி இதில் யார் கலந்துட்டாங்களோ கார்ட்டூனிஸ்ட் மேலே இவங்க மேலே வழக்கு வருமா, அல்லது வெளியிட்டவங்க மேலே மட்டும் வழக்கு வருமா, பதிப்பகத்தார் மேலே மட்டும் வழக்கு வருமா அப்படின்றது தெரியல. எல்லாருமேலேயும் வழக்கு இதெல்லாம் சிக்கல் ஆகுன்ற மாதிரி ஏதோ பேசியிருக்கிறாங்க. அவர்னாட்ட நீங்கள் புத்தகம் எடுத்துக்கிட்டு போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க, அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. இவங்க தரப்பில் என்ன சொல்ல வந்தாங்க காரணம் அப்படின்னா, அதில் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பப்பாசின்னு இருக்கிறதால இப்படி ஒரு சர்ச்சையான புத்தகம், இது சர்ச்சை இல்லை, இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவுடைய பித்தலாட்டம், இது ஈழத்தடிகளார் எப்போவே வெளியிட்டது, ஒவ்வொரு முறையும் வந்துக்கிட்டு இருக்குது. இவங்க இவங்களுக்கு வசதியாக அது இருட்டடிப்பு செய்துட்டு இருந்தாங்க. வெளியிடுறதுக்கு வேறு பதிப்பகங்கள் பரவலாக அப்போ கிடையாது. இப்போ தமிழ் தேசிய தளத்தில் நிறைய பதிப்பங்கள் வந்ததால் தேடி பிடிச்சி எடுத்து வெளியிடுறாங்க, மறு வெளியீடு, அவ்வளோதான் விஷயம். இந்த வெளியீட்டு நிகழ்ச்சியில் வழக்கமாக பப்பாசினுடைய சிம்பிள் வைக்கணும், எல்லாருமே அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ நீக்கி இவங்க பேமா அவர்கள் வெளியிட்டிருந்த அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கூட அந்த பப்பாசியினுடைய சிம்பிள் இருக்கும், அவங்க பக்கத்தில் பன்மை வெளி முத்திரை இருக்கும், அதுக்கு கீழே பப்பாசி இருக்குது. வழக்கமாக உள்ளே இருக்கிறது எல்லோரும் செய்கிறது தான். அதை போல தான் இவர் இதுக்கு முன்னாடி ஒரு 12 புத்தகங்களும் அப்படி தான் வெளியிட்டிருக்கிறாரு.
ஆனால் இந்த புத்தகத்தில் மட்டும் ஏன் இந்த பேரை வச்சு வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அது ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேறு வழக்கு பதிவோ என்னவோ தெரியல, ஒரு தகவலும் சொல்லாமல் இந்த புத்தகத்தை முற்று முழுதுமாக பறிமுதல் செய்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அவருடைய பதிப்பகத்தில் அந்த புத்தகம் இல்லை. இந்த புத்தக கண்காட்சி முடிகிற வரைக்கும் இந்த புத்தகத்தை அங்கே விற்கக்கூடாதுங்க தோழர். இதில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இன்றே உடனடியாக பப்பாசிலேருந்து உங்களுடைய ஸ்டாலை எடுத்துருங்க, உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் திரும்ப கூடி முடிவு எடுத்துகிட்டு சொல்கிறதா சொல்லி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நடத்துங்க, ஆனால் இந்த புத்தகத்தை மட்டும் விற்காதீங்க இங்கே அப்படின்னு. இந்த ஒரு சின்ன புத்தகம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆட்டத்தை கொடுக்குது, நீங்கள் இவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுக்குறீங்கன்னா, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குதுன்னா, இதற்கு முன்பாக காலம் இப்போ அங்கேயே வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக பின்னணியில் திராவிடத்தினுடைய இதே போல் இன்னொரு புத்தகம் அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த பக்கம் போய் உங்ககிட்ட வாலாட்ட முடியல, உங்கள் அதிகாரம், உங்களுடைய அழுத்தம், ப்ரெஷர் அங்கே போக முடியல. கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு இதை வந்து பேப்பர் போட்டு மூடி மறைச்சிருந்தாங்க பாருங்கள், திராவிடத்தினுடைய ஒரு இதுன்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் அவங்க பின்னூட்டத்தில் வெங்கடேசன் ஒரு தோழர் வெளியிட்டு இருந்த அந்த புத்தகம், அதுவும் ஒரு சர்ச்சை புத்தகம் தான் அப்படின்னு இவர்களுக்கு சர்ச்சை புத்தகம் திராவிடர்களுக்கு. ஆனால் அந்த பக்கம் போயிட்டு அழுத்தம் கொடுக்க முடியல, ஏன்னா அங்கே அழுத்தம் கொடுத்தாங்கன்னா டெல்லியிலேருந்து அவங்களுக்கு வேறு மாதிரி அழுத்தம் வரும் அப்படின்ற பயம் அங்கே வந்துடுச்சு. அதனால் அந்த பக்கம் போக முடியல. புரியுதா அப்போ உங்களுக்கு? காலங்காலமாக திராவிடம் ஆரியத்தோடு கை கோத்துக்கிட்டு ஒன்றா அங்கே வந்து சமரசம் ஆகிடுவாங்க. தமிழ் தேசியத்தை மட்டும்தான் பகையாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே சர்ச்சைக்குள்ள புத்தகம் ஒருத்தர் பாஜக கொண்டுட்டு வராங்க, ஒருத்தர் தமிழ் தேசிய தளத்தில் கொண்டு வராங்க. இதை பறிமுதல் செய்துட்டு போகிற காவல்துறை மேலிடத்தினுடைய அழுத்தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புத்தகத்தை உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியல. அங்கே போய் இந்த மாதிரி சலசலப்பு, காவல்துறையை வச்சுட்டு மிரட்டுறது இப்படிலாம் செய்யவே முடியல. பப்பாசி தரப்பில் அது எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க, நீங்கள் உள்ளே போய் அப்படிலாம் உங்கள் இஷ்டத்துக்கு வர முடியாதுங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் இதில் யார் புகார் கொடுத்தார்கள், எதற்காக காவல்துறை உள்ளே வந்தது, எந்த அடிப்படையில் இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்துட்டு போயிருக்கிறாங்க, பப்பாசியே நேரடியாக புகார் கொடுத்ததா அப்படின்னா இல்லை, பப்பாசியை கொடுத்ததாக இது வரைக்கும் தகவல் இல்லை. அதில் இருக்க தோழர்களை எப்படிலாம் உள்ளே வரக்கூடாதுலாம் சொன்னதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் முழு தகவல் என்ன என்றது நாளைக்கு தான் தெரிய வரும். ஆனால் இன்றைக்கி இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்றது மட்டும் உறுதியாக, மொத்தமும் இந்த புத்தகம் இப்போ தமிழும் பதிப்பகத்தில் எங்கேயுமே கிடையாது, யாருக்கிட்டையும் இந்த புத்தகம் கிடையாது. பெரியாருடைய புத்தலாற்றம் தான் இந்த புத்தகம். இப்போ இதற்கு இவ்வளோ உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு இருக்குன்றதுக்காக வேண்டி நீங்கள் இவ்வளோ இறங்கி வேலை செய்யக்கூடிய நீங்கள் ஒரு புத்தகம் நான் அட்டையை காட்டுறதில் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியாருடைய கட் அவுட் இருக்குது. அது ஒரு ஸ்டாலில் வச்சுருக்காங்க, அது ஒரு புத்தக அரங்கு எண்ணில் வச்சுருக்காங்க. அவங்க திராவிடம் சார்ந்த அரங்கு அது. அவங்க எந்த புத்தகத்தினாலும் வெளியிடலாம், கொண்டு வரலாம், அதில் மறுப்புலாம் கிடையாது யாருக்கும். அதை பற்றி நம்ம கருத்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த பெரியாருடைய காலுக்கு கீழே சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடியவன், அவருக்கு ஒரு அரை ட்ரௌசர் போட்டு அவர் தொப்பிலாம் போட்டு வச்சுக்கிற அந்த புத்தகமும், மணியரசன் ஐயா படம் போட்ட ஒரு அட்டைப்பட புத்தகத்தையும், பக்கத்தில் சீமான் ஒரு செருப்பு ஷூ இருக்கும், ஷூவுக்குள்ளே அந்த எலும்பு துண்டு இருக்கும், அதில் சீமானுடைய அந்த டைட்டில் வச்சுட்டு இதெல்லாம் பெரியாருடைய அந்த கால் அடியில் வரிசையாக வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து வெளியில் வந்துட்டுருக்குது. உள்ள கண்காணிக்கக்கூடிய அந்த குழு இதே போல் இந்த பக்கத்தில் தமிழ் தேசியம் ஒரு தலைவர் படத்தை கட் அவுட் உள்ளே வச்சு அவருடைய காலுக்கு கீழே உங்களுடைய பெரியாருடைய அந்த புத்தகங்கள், இப்படியான புத்தகங்களை வச்சுக்கிட்டு அதை புகைப்படம் எடுத்து வெளியில் சுத்துக்கு விட்டால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எவ்வளவு ஒரு லட்சியான ஒரு புத்தி உங்களுக்கு இருக்குது. இப்போ கருத்துக்கு கருத்து மோதல், அவ்வளவுதான். நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி ஒரு என்ன ஒரு ஆசை, சீமானை போட்டு பெரியாருடைய காலுக்கு கீழே அந்த புத்தகத்தை வச்சு அவர் படத்தை போட்டு இருக்கிற அந்த புத்தகத்தை வச்சுட்டு அதில் ஒரு பெருமையை உங்களுக்கு அவ்வளோதானே செய்ய முடிஞ்சது. கருத்து ரீதியாக நீங்கள் அவரை எதிர்கொள்ள முடியல, இல்லை தோற்று போயிட்டீங்கள்ல. நீங்கள் தோற்று போனதனுடைய ஒரு எண்ணம் தான், பலகீனம் தான் இப்படிலாம் வச்சு ஒரு கொச்சப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. பெரியார் காலுக்கு கீழே சீமானுடைய புத்தகம், மணியரசன் ஐயாவுடைய புத்தகமும். பதிலுக்கு இந்த பக்கம் உங்களுடைய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு பெரிய தமிழ் தேசிய தலைவருடைய காலு ஷூவுக்கு கீழே உங்களுடைய புத்தக தலைவருடைய படத்தெல்லாம் வரிசையாக வச்சு ஃபோட்டோ எடுத்து கண்காணிப்பு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தால் எல்லோரும் பார்த்துக்கிட்டு போகட்டும் வரட்டுன்னு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பப்பாசியினுடைய கண்ணுக்கு இதெல்லாம் படலையா? பட்டிருந்தால் ஒரு வேளை நடவடிக்கை அவங்க எடுத்திருப்பாங்க, எனக்கு தெரியல. எனக்கு என்ன நடக்குது அங்கே? முழுக்க ஒரு திராவிடத்தினுடைய அரசு நிதி கொடுக்கறது என்பதற்காக அவங்க விட்டு பணத்துலேருந்து எடுத்து கொடுக்கல. இதில் புரியுதில்லை உங்களுக்கு? மக்களோட வரி பணத்துலேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. அவர் தனியாக வந்து கலைஞருடைய பணம் போட்டது வந்து 1 கோடி ரூபாய், அது போட்டு டெபாசிட், அதில் வர காசு, அது ஒரு தொகை, அது வேறு இருக்கட்டும். அதற்காக இவர்கள் மட்டுமே தான் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பப்பாசியில் இடதுசாரி தோழர்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள். எல்லாருமே நல்லா விவாதிக்கக்கூடிய தோழர்கள். அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் கொண்டு வர புத்தகத்து பக்கத்தில் ஒரு எதிர்ப்பு உங்களால் காட்ட முடியல.
நான் அந்த இடதுசாரி தோழர்களை சொல்லலை, திராவிட தோழர்களை சொல்கிறேன். இடதுசாரி தோழர்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கேட்கணும், 2 பக்கமும் கேட்கணும். இது சரி என்றால் அந்த பக்கமும் அந்த மாதிரி நீங்கள் புத்தகத்தை பறிமுதல் செய்துட்டு போக வச்சிருக்கணுமே. திராவிடம் அங்கே போக மாட்டேங்குது, இந்த பக்கம் மட்டும் பாயுது. அங்கே கொச்சப்படுத்த மாட்டேங்குது, இங்கே கொச்சப்படுத்துறீங்க. நீங்கள் அந்த பக்கம் பண்ணுங்கள். உங்கள் துணிச்சல் மட்டும் இருந்ததுனாக்கா இவ்வளவு எதிர்க்கக்கூடிய நீங்கள், இந்துத்துவனுடைய பி டீம் சீமான் அப்படின்னு அந்த பெரியாருக்கு காலை கீழே வச்சுக்கிட்டு ஷூவுக்கு கீழே புத்தகம் வச்சுக்கிற நீங்கள் நேராக இந்துத்துவனுடைய மெயின் டீமாக இருக்கக்கூடிய கோல்வாக்கர், சாவார்கர் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த படத்தில் அந்த பெரியார் கீழே காலடியில் போட்டு ஒரே ஒரு படத்தை வச்சு நீங்கள் வெளியிடுங்க பார்ப்போம். புக்கை வச்சுட்டு கண்காட்சியில் வச்சுக்கிட்டு இருங்க பார்ப்போம். முடியுதான்னு நீங்கள் பாருங்கள். முதல்ல உங்களால் செய்ய முடியுமா? துணிச்சல் இருக்குதா? ஏன்னா உங்கள் வீட்டுக்கு ரெய்டு வந்துடும், உங்கள் கம்பெனிக்கு ரெய்டு வந்துடும், உங்கள் நிறுவனத்துக்கு ரெய்டு வந்துடும், உங்கள் ஆட்சிக்கு ரெய்டு வந்துடும், வேறு எந்த வகையாவது உங்களுக்கு வந்துடும். பெரிய சிக்கல் ஆப்பு வச்சுருவாங்க. அந்த பயம் அதனால் இல்லை. நீங்கள் இளைச்சவன் யாருன்னு கேட்டாங்க தமிழ் தேசியம்தான். அதனால் நீங்கள் இந்த படத்தை இந்த புத்தகத்தெல்லாம் வச்சு சீமானை கொச்சப்படுத்துறதா சொல்லி பேசிக்கிட்டு, சீமானை அசிங்கப்படுத்துறதா சொல்லிட்டு பெரியார் காலடிக்கு புத்தகத்தில் வைக்கிறீங்க. ஏன் அந்த எல்லாம் எடுத்துகிட்டு நேரம் மெயின் டீமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவருடைய படத்தை நீங்கள் புக்காக போட்டு வைங்களேன். மற்ற பக்கத்துலேயும் அந்த மாதிரி செய்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த புத்தி இருக்குது? எல்லா இடத்துலையும் எல்லாம் அவங்கெல்லாம் புத்தகம் விற்றுக்கிட்டு போகிறாங்க. நார்மலாக புத்தகத்தை கருத்து தானே அது, கருத்து உருவாக்கம் தானே அது. ஜனநாயக நாட்டில் அது கூட இல்லைன்னா எப்படி? எல்லா மற்ற எல்லாம் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிக்கக்கூடிய தினமலர்னு மற்ற பத்திரிகை இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீட்டாக அவங்க போட்டு புத்தகம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமாக வச்சுக்கிட்டு காலடிக்கு கீழே சீமான் தமிழ் தேசிய உரிமையத்தினுடைய ஆசான்னு சொல்லக்கூடிய மணியரசன் அவருடைய அட்டைப்படத்தெல்லாம் போட்ட அட்டையை வரிசையாக அடுக்கி வச்சுட்டு வைக்கிறீங்கன்னா எந்த சிந்தனையில் நீங்கள் இருக்கிறீங்க? இப்போ இதை யார் கேட்பது? இது சரியானதா அப்படின்ற கேள்வி. உடனடியாக அந்த அரங்கத்தை காலி பண்ண சொல்லுவீங்களா நாளைக்கு? அந்த படத்தில் இதை காட்டுறேன் பாருங்கள், அது எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்களே நாளைக்கு எடுங்க, அதை அந்த அரங்கத்தை காலி பண்ணுங்க. இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க கேட்பீங்களா நீங்கள்? இது தெரியல, எங்கே போகுதுன்னு தெரியல. எவ்வளோ ஒரு மோசம் அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக இந்த அளவுக்கு ஆடக்கூடாது. முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை மட்டுமே நீங்கள் குறி வைக்கிறீங்க, தமிழ் தேசியத்தை மட்டுமே கைது செய்கிறீங்க, அந்த ஆட்கள் மேலே மட்டுமே வழக்கு போடுறீங்க, அவர்களை மட்டுமே சிறைப்படுத்தி 70 நாளுக்கு மேலே பெயில் கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் புத்தகம் போட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வெண்சாமரம் வீசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் தான் இந்துத்துவாவுடைய எதிர்ப்பு, நாங்கள் தான் இந்துத்துவாவை உள்ளே வரக்கூடாமல் தடுக்கிற ஒரே ஒரு சீனத்தை பெருஞ்சோர்னு வேற சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. இது ஒரு அநீதியான ஒன்று, கண்டிக்கக்கூடியது ஒன்று. என்ன இந்திய எதிர்ப்பு போரில் பெய்யவரானுடைய பித்தலாட்டுன்ற புத்தகம் இப்பொழுது இல்லை அரங்கில், அந்த அரங்கில் வச்சு விற்க முடியாது. தனிப்பட்ட முறையில் தமிழம் பதிப்பகம் அந்த உரிமையாளர்கிட்ட இருக்குதுன்னா கேட்டு வேறு யாருன்னா வாங்கிக்கலாம். ஆனால் இது சரியான போக்கா அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. சர்ச்சைக்குரிய எத்தனையோ புத்தகங்கள் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அதுக்கெல்லாம் யார் என்ன கேள்வியை எழுப்பது, யார் பதிலை சொல்வது? வலதுசாரி அமைப்புகளும் உங்கள் புத்தகத்தில் வெளியிடுது, அதுலேயும் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஸ்டால் கொடுக்காமல் எடுத்துறீங்களா, ஒதுக்கிடுவீங்களா? இல்லை வலதுசாரி தலைவர்கள்லாம் பெரியால் காலடிக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்பிளே பண்ணுவீங்களா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. இது சரியான ஒரு போக்கல்ல. எல்லாருமே படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களும் பலரும் உள்ளே இருக்கிறாங்க. சிலர் இந்த சில தோழர்கள் உள்ள கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, இது சரியில்லானது அல்ல, போலீஸ் இப்படி உள்ளே இருக்கக்கூடாதுன்னெலாம் சொல்ல வராங்க. இருந்தாலும் நம்ம பப்பாசி மேலே முழுதுமாக குற்றச்சாட்டை வைக்கல. ஆனால் இதை நான் கவனத்துக்கு கொண்டுட்டு வரேன். இது சரியான போக்கல்ல. இந்த பக்கம் நீங்கள் இப்படி செய்திருக்கீங்க. வழக்கு பதிவு செய்தால் புத்தகத்தை யாரோ ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தாங்களா இல்லையா தெரியாது. எதற்காக டிஎஸ்பி உள்ள வந்தார், எதற்காக அந்த புத்தகத்தை தள்ளிட்டு போனாங்க தெரியாது. பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பப்பாசி நிர்வாகத்துக்கு கீழே இருக்குது, பதில் சொல்லுவாங்களா தெரியாது. சரி, புகார் கொடுத்ததாகவே இருக்கட்டும், யாரோ ஒருவர் இதை என் மனதை புண்படுத்துகிறது அல்லது எங்களுடைய தலைவரை இப்படி கொச்சப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் கொடுத்து இதை நீங்கள் பறிமுதல் செய்யணும்னு புகார் கொடுத்தீங்கன்னா நாளைக்கே இந்த பக்கத்துலேருந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க, நீங்கள் போட்டிருக்கிற பாதி புத்தகத்துக்கு மேலே மனசுங்க கஷ்டமாக இருக்குது, இது சர்ச்சையான புத்தகம், கலவரத்தை தூண்டக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்தோன்னே நீங்கள் உடனே அள்ளிட்டு போயிடுவீங்களா? திராவிட ஸ்டாலில் இருந்து எடுத்துக்கிட்டு சொல்லுங்கள். காவல்துறை செய்யுமா அதை? நாளைக்கே இந்த தரப்பில் ஒருத்தர் புகார் தராங்க, உடனே போயிட்டு நீங்கள் அள்ளிட்டு போயிடுவீங்களா? வலதுசாரி அமைப்புகள் எத்தனையோ இருக்குது, இந்துத்துவ அமைப்பினுடைய புக் ஸ்டால்லாம் இருக்குது, சர்ச்சைக்குரிய புத்தகத்தை அவங்களும் போட்டிருக்காங்க உங்களை பற்றி, திராவிடத்தை பற்றி. ஒருத்தர் புகார் கொடுக்குறாருன்னு உடனே அங்கே போய் அள்ளிட்டு போயிடுவீங்களா? நீங்கள் முடியுமா உங்களால்? நடவடிக்கை எப்பொழுதும் ஒன்றா இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு பொதுவான ஒரு நடவடிக்கையாக இருக்கணும். ஒரு சார்புக்கு ஒன்று, இன்னொரு சார்புக்கு ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இங்கே நாங்கள் பயப்பட மாட்டோம், இங்கே நாங்கள் சீருவோம், இங்கே பதுங்குவோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது.
பொதுவாக எல்லாருக்கும் ஒரே ஒரு கட்டுப்பாடுன்னா ஒரே கட்டுப்பாடாக இருக்கணும். எதற்காக இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்தது காவல்துறை? இதை பறிமுதல் செய்வதற்கு எப்படி பப்பாசி அனுமதித்தது? யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காங்கன்னா யார் கொடுத்தாங்க? பப்பாசி இல்லாமல் வேறு யார் புகார் கொடுத்தா அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க இங்கே உள்ள அனுமதிப்பாங்களா? நாளைக்கு வெளியிலேருந்து இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் மாதிரி கொடுக்குறாங்கன்னா வலதுசாரி அமைப்புகள் வச்சிருக்கிற புத்தகத்தெல்லாம் போய் நீங்கள் பறிமுதல் சொல்லிட்டு போக முடியுமா? அல்லது பெரியாரிஸ்டுகள் வச்சிருக்கக்கூடிய பல புத்தகங்கள் எங்களுக்கு சர்ச்சையானதுன்னு யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் பறிமுதல் பண்ணிவிடுவாங்களா உடனே? இதெல்லாம் பதில் தெரியணும். இது சரியானது அல்ல. ஏன்னா இது தொடர்ச்சியாக ஒரு சர்வாதிகார போக்கில் இருந்துட்டு இருக்கிறது சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சீப்பை ஒழிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம் முடியாது. அது நடக்கத்தான் செய்யும். அது புரியுதில்ல? இது நல்ல போக்கு அல்ல, சரியானது அல்ல. ஒரு நெருக்கடிக்கு பப்பாசியை நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அரசு உதவி பண்ணுறீங்கிறதால பப்பாசியை அதிக நெருக்கடிக்குள்ளே நீங்கள் தள்ளுறீங்க இந்த அரசு. மற்ற காலகட்டங்களில் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இப்படிலாம் ஒரு நெருக்கடி வந்ததே இல்லை. உங்களுடைய காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக ஒரு புத்தக கண்காட்சியிலும் இப்படியான நெருக்கடி. இது சரியானது அல்ல, ஏற்புடையது அல்ல அப்படின்றது தான் நம்மளுடைய பதிவை முதல் கட்டமாக பதிவு செய்கிறோம். மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றதை நாளைக்கு நம்ம மீதியை பேசுவோம். நன்றி, வணக்கம். சார் ரெடினா சொல்லுங்க சார். ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? ரெடி. ரோலிங். ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாம் சார். சார்